முருகப்பெருமானுடைய பக்தர் அப்படின்னு மட்டும்தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையா படிச்சவங்களுக்கு தெரியும். எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுருக்காரு. மகா கணபதிய சிவ வழிபாடு நிறைய பண்ணிருக்காரு. சிவ தொண்டு நிறைய செஞ்சிருக்காரு. திருவண்ணாமலையில உள்ள கிரிவலத்தெல்லாம் நிறைய தடவை ஐயா சுத்திருக்காரு. வரலாறு முழுமையா படிச்சவங்களுக்கு தெரியும். ஆஞ்சநேயரை நிறைய கும்பிட்டுருக்காரு. ஆஞ்சநேயர் அவர் அவளை நிறைய கும்பிடத்தான் அவர் இந்த அளவுக்கு ஒழுக்க நெறியில இருக்க முடியும். ஐயாவால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு அதே மாதிரி எல்லா வகையான கருமாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மனுக்கெல்லாம் நிறைய நாள் விரதம் இருந்து போயிருக்காரு. நிறைய இருக்கு. நம்மளுடைய தேசியமும் தெய்வீகமும் இரு கண்களாக கொண்டவர் நமது முத்துராமலிங்க தேவரையா. அவரை நம்மளோட குருநாதரா எடுத்துக்கணும். இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல கு என்றால் இருள், ரு என்றால் வெளிச்சம். இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியதுதான் குரு. இந்த கலியுகத்துல வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒரு குருவோட துணை வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தாய்மார்களை முழுமையாக மதித்து தாய்மார்களை போற்றக்கூடியவர் ஐயா. அதனால வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்கள் மனசு சந்தோஷமா இருந்தாலே அந்த குடும்பம் செழிச்சணும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஐயாவை குருவா எடுத்து வியாழக்கிழமை நீங்க காலையில 6 to 7, இல்லைன்னா மத்தியானம் 1 to 2, இல்லைன்னா இரவு 8 to 9, ஏதோ ஒரு டைம் 6 to 7, மத்தியானம் 1 to 2, 8 to 9 இந்த குரு ஓரையில